இன்னைக்கு அந்த மொபைல் காலம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு மனுஷன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஏமாத்திட்டான்னா, ஒருத்தன் கல்யாண பத்திரிக்கையை மொபைலில் அனுப்பியிருக்கான். யாருக்கு? தாய் மாமாக்கு. மாமா, இந்த பத்திரிகையை நான் நேரடியாக கொண்டு வந்து கொடுத்தது போல் நினைத்து கொண்டு திருமணத்திற்கு வரவும். மாமா, ஏண்டா தாய் மாமாக்கு மொபைல்ல பத்திரிக்கை கொடுக்கலாமாடா? ஏண்டா எனக்காவது நேரில் வந்து தேங்காய் பழம் வச்சு பத்திரிக்கை கொடுக்க வேணாமா? மாமா என்ன பண்ணாரு, ஒரு 20,000 ரூபா நோட்டை மேஜையில் வரிசையை அடுக்கி மொபைலில் ஃபோட்டோ எடுத்து, அன்பு மைத்துனர் அவர்களுக்கு இந்த பணத்தை நேரடியாக நான் கொண்டு வந்து கொடுத்தது போல் நினைத்து கொண்டு திருமணத்தை நடத்தவும். முடிஞ்சா? ஒருத்தன் போய் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏறி இருக்கான். ஒரு சீட்ல ஒருத்தர் தான் உட்காரணும். அந்த நேரத்தில் 36 சீட்லையும் 36 பேர் படுத்திருந்திருக்கான். என்னடா நமக்கு ஒரு சீட் இல்லை, சீட்டை எப்படியாவது கைப்பற்றணும்டான்னு முடிவு பண்ணி ஒரு ஐடியா பண்ணேன். அச்சுன்னு ஒரு 20 தடவை தும்முனேன். 10 பேர் எந்திரிச்சு இறங்கி ஓடிட்டேன். ஆஹா, சீட் கிளியர் அப்படின்ட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு வந்தான். காலையில் கோயம்புத்தூர் வந்திருக்குன்னு இறங்கி பார்க்குறேன், மதுரையிலே நிற்கிது அவன் கம்பார்ட்மெண்ட். மதுரை ஜங்ஷனில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய கொரோனா நோயாளி இருக்கான், இவனை கோயம்புத்தூர் வரைக்கும் கொண்டு போனோம்னா அங்கே பரப்பிடுவான், அதனால இந்த கம்பார்ட்மெண்ட்டை நிப்பாட்டிட்டு மிச்ச ட்ரெயினை ஓட்டிட்டு போடான்ட்டான். கெடுவான் கேடு நினைப்பான். மாதிரி நீ கெடுதல் செய்து அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தாய், உன்னை கெடுப்பதற்கு ஒரு ஆள் வந்துட்டான். இதை திரைப்பட பாடல்ல எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. நம்ம இலக்கியத்தில் சொன்ன 2 வரி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இலக்கியம் தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. கஷ்டமும் நன்மையும் மற்றவர்கள் தருவதால் வருவதில்லை, நம்ம கையில தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னா வேற ஒன்றும் செய்ய வேணாம். காலையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டி அதில் லேசாக குங்குமத்தை தடவி அந்த வீட்டுக்குள்ளே உருட்டி விட்டுருங்க. தொலைஞ்சிச்சு அந்த குடும்பம். எலுமிச்சம்பழம் எவனோ வச்சுட்டான்டா. ஒருத்தனுக்கு தலைவலி வந்தால் கூட எலுமிச்சம்பழம் வர்றப்பே நான் நினச்சேன் உனக்கு தலைவலி வரும். போய் டெஸ்ட் எடுக்கிறான், பாசிட்டிவ். எலுமிச்சம்பழம் போச்சு. எலுமிச்சம்பழம். ஒரு எலும்பிச்சம்பழத்தை பார்த்து பயப்படுற அளவுக்கு இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படி இருக்கு. ஒரு வீடாவது நிம்மதியா கட்டுறானா? இன்னைக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு 2 பேர் வர்றான். மாப்பிள்ள, பாத்ரூம் இங்கேயா கட்டியிருக்க? உன் ராசி என்ன, நட்சத்திரம் என்ன? என்னது? மீன ராசி, உத்திரடாதி நட்சத்திரமா? உன் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு இந்த இடத்துல பாத்ரூம் இருக்கப்படாது. கட்டினா குடும்பமே அவுட்டு. 7.5 லட்சம் ரூபாய்க்கு டைல்ஸ்லாம் வாங்கி கட்டிட்டேன்டா, மாத்திரு சொல்லிட்டேன், அவ்வளோதான். எது நடந்தாலும் அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை. போட்டு விட்டு போயிட்டானா? கட்டின பாத்ரூமை இடிச்சு படிச்சவங்கிட்ட கட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் அந்த அரங்கு அவையோர் கற்றறிந்த ஒரு அவையில் கேட்குறேன், எந்த இடத்துல உட்காந்து பாத்ரூம் போனாலும் எது வரணுமோ அதுதானே வரேன். ஐயா, நாங்கள் எவ்வளோ நேரம் நடத்துறது? ஒரு ஊரில் கேட்டேன். நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் பேசுங்க ஐயா, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டேன் அப்படின்னா. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்க? என்னை ஒரு முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கோம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கு இருப்பாங்க, நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ. இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கு இருப்பாங்களாம், நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிவிட்டு மானங்கட்டு போய் வீட்டில் உட்காந்துருக்கிறதா? ரசிகன் இல்லாத கலையும் அழகும் பெருமை கொள்ளாதுன்னு கண்ணதாசன் சொன்னார். ஒரு கலைஞனுக்கு மேடையில் கொடுக்கக்கூடிய நினைவு பரிசு, கவரில் கொடுக்கிற பணத்தை விட ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் தான் ஒரு கலைஞனுக்கு நிரந்தரமான சொத்து. அதை எந்த கலைஞன் தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறானோ அவன் தொடர்ந்து செல்வத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பான். கண்ணதாசன் வரைக்கும் வந்தாச்சு. ஏதாவது ஒரு கவிஞரை மட்டும் ஐயா வைரவன் கொடுத்திருந்தாருன்னா அழகா பேசியிருக்கலாம். திரைப்பட பாடல்களில் இலக்கியம்னு ஒரு கடலை கொடுத்து அதை ஒரு கரண்டியில் அள்ளி குடியான்னா நான் எங்க போறது? கவி பேரரசு வைரமுத்து இருக்காரு. அடி அப்பா, நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கிற, காலேஜில் படிக்கிற வரைக்கும் அறத்துப்பால் பொருட்பால் இது 2த்தான் திருக்குறளை நடத்தினாங்க. இந்த காமத்துப்பால்ல ஒரு திருக்குறள் கூட இது வரைக்கும் நடத்தினதே இல்லை. காலேஜில் வந்து கொடுத்தாங்க. காலேஜில் எங்க ஐயா நடத்துறாரு. எது? காமத்துப்பால் திருக்குறளை. என்ன பாட்டு? யான் நோக்கும் கால் நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். திருவள்ளுவர்.
ஆம்பளை ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவ கீழே குனிஞ்சுக்குவாளாம். ஆம்பளை வானத்தை பார்க்கிறப்ப பெண்ணை ஆம்பளையை பார்ப்பாளாம். எவ்வளவு லவ் பண்ணியிருந்தா திருவள்ளுவர் இதை நுட்பத்தை எழுதியிருப்பார். இதை அப்படியே கண்ணதாசன் வாங்கி, உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே அப்படின்னு எழுதியிருப்பார். கவிப்பேரரசு வைரமுத்து காதலை எப்படி எழுதுறாரு பார்த்தீங்களா? இந்த பாட்டு 3 மணி நேரத்தில் எழுதப்பட்ட பாட்டு. அலைகள் ஓய்வதில்லைங்கிற படத்துல பாரதி ராஜா இந்த பாட்டை உடனே ரெக்கார்ட் பண்ணணும்னு எழுதி கொடுத்துட்டு போங்க. சிச்சுவேஷன் என்ன? ஒரு காதலி தன்னுடைய காதலன் வெளியூருக்கு படிக்க போறா. நான் போன பிறகு உன்னை பார்க்க முடியாது, இந்த ஏக்கத்தை தெரிவிக்கிற மாதிரி ஒரு பாட்டை எழுதி கொடுங்க. எழுதினாரு இசைஞானி இளையராஜா. தமிழரினுடைய பெருமையை உலக அரங்கிற்கு கொண்டு போன மாஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜாவுடைய இசையமைப்புல சுத்த தென்னியாச்சி ராகத்துல உருவான பாட்டு. சகம பனி சானி பமக ச மம ப கமக கமக ச நினி ச க ச நினி ச க மம ப சாச நீனி க மம நீனி சாச நினி ச. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்து விடு. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு. உன் வெள்ளி கொலுசொலி வீதியில் கேட்டால் அத்தனை ஜன்னலும் திறக்கும். நீ சிரிக்கும் போது பௌர்ணமி நிலவு அத்தனை திசையிலும் ஒலிக்கும். நீ மல்லிகை பூவை சூடிக்கொண்டால் ரோஜாவுக்கே காய்ச்சல் வரும். அதே அப்பா, நான் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போயிருந்தேன். அதுல பெரிய பேனர் பொண்ணு மாப்பிள்ளைய படம் போட்டு ஒட்டியிருந்தாங்க. மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கான், வலிமை அஜித் குமார் மாதிரி. பொண்ணு பார்த்தீங்கன்னா பசங்க படத்தில் அந்த கண்ணாடி போட்ட பிள்ளை ஒன்று நடிச்சிருக்கும்ல, அது மாதிரி இருக்கு. இது ஒரு ஜோடி. என்னடா அது, இந்த பையன் இந்த பொண்ணையா? விசாரிச்சா லவ் மேரேஜ்னு வேற சொல்றாங்க. நான் அந்த பையனை போய் கேட்டுருவான். அவனை போய் கேட்டேன், எப்படா தம்பி இவ்வளவு அழகா இருக்க இந்த பொண்ணு? அவன் ஒரு பதில் சொன்னான் பாருங்க எனக்கு. சார், அதை ரசிக்க போறது நான் சார், உங்களுக்கு ஏன் இந்த கவலை? நான் தானே அவ கூட வாழ போறேன். அவள்கிட்ட எது அழகுன்னு எனக்கு தெரியும் சார், உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு நாம. அவளிடம் இருக்கும் அழகு எனக்கு மட்டும்தான் தெரியும் சொன்னான்ல, அதை எழுதினாரியா. எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று, அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது, அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். நெற்றி பரப்பில் கூந்தல் முடிகள் உலவுகின்றதே அதுவா? முல்லை நிறத்து பற்களில் ஒன்று தள்ளி உள்ளதே அதுவா? ஒவ்வொரு வார்த்தை தவறாய் போனால் உதடு கடிப்பாய் அதுவா? மூக்கின் மேலே மூக்குத்தி போலே மச்சம் உள்ளதே அதுவா? கழுத்துக்கு கீழே கவிதைகள் 2 மிச்சம் உள்ளதே அதுவா? அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். என்ன அழகான காதல் வரிகள் திரைப்படத்துல. இன்னைக்கு யுகபாரதின்னு ஒரு கவிஞர் டீ கடையில் இருக்கிற பொருளை வச்சு லவ். யுகபாரதி டீ கடை, சாதாரண ஒரு டீ கடையில் என்னென்ன இருக்கேன், ஒரு பாய்லர் இருக்கேன், பலகார தட்டு இருக்கேன், சுக்குமல்லி காவி போட்டுக்கிட்டு இருப்பேன், இதை வச்சு லவ். ஆவி பறக்கும் டீ கடை, அவ வந்ததனால பூக்கடை, தேவி தினசா பாத்திட, நான் மறந்தே போனே சாப்பிட. அடுத்த வரியில எப்படி கம்பேரிசன் பாருங்க. காதல் என்பது டபரா செட்டு, காலந்தோறுமே பிரியாது, ஆசை என்பது பலகாரத்தட்டு, மூடி வைக்கவே முடியாது. சுக்குமல்லி காப்பியா அவளது வாசனை வீசுதே, சூட ஏத்தும் பாய்லரா,
அவரது காதல் கேக்குதே அப்படின்னு சொல்லி ஆவி பறக்கும் டீ கடையில காதல் என்பது டபரா செட்டு, அதை பிரிக்கவே முடியாது. ஆசை என்பது பலகார தட்டு, மூடி வைக்க முடியாது. சுக்குமல்லி காப்பி போல உன்னுடைய வாசனை இருக்க, சூடா ஏத்தும் பாய்லரை போல் உன் காதல் இருக்கிறது என்று சின்ன பொருள்களை வைத்து ஒரு காதலை எழுதக்கூடிய ஆற்றல் இந்த திரைப்பட கவிஞர்களுக்கு மட்டும்தான் உண்டு. இது ஒரு சாதாரண சைக்கலாஜிக்கல் பிரின்சிபல். நோன் டு அன்னோன், சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், கான்கிரீட் டு அப்டிராக்ட். தெரிந்ததிலிருந்து தெரியாதது, புரிந்ததிலிருந்து புரியாதது, நல்லதிலிருந்து எளிமையானதிலிருந்து கஷ்டமானது. இதைத்தான் திரைப்பட பாடல் இன்னைக்கு நமக்கு தந்திருக்கு. நிறைவாக இன்னைக்கு இந்த திரைப்பட பாடலுடைய மிகப்பெரிய ஒரு அச்சாரம் எதுன்னு நீங்க யோசனை பண்ணுங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் உட்கார்ந்துருக்கீங்க. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது எந்த மதம் எந்த ஜாதின்னு கேட்டு யாராவது உட்கார்ந்துருக்கீங்களா? எல்லா மதமும் எல்லா ஜாதியும் இந்த அரங்கில் ஒன்றாக தமிழர்கள் என்ற உணர்வோடு உட்கார்ந்துருக்கோம். பார்த்தீங்களா? இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது திரைப்பட பாடல் தான். ராமன் என்பது கங்கை நதி, அல்லாஹ் என்பது சிந்து நதி, இயேசு என்பது பொன்னி நதி. நதிகள் பிறக்கும் இடம் பலவாகும், எல்லா நதிகளும் கலக்கும் இடம் கடலாகும் என்று எழுதிய கண்ணதாசனுடைய வரி இன்னைக்கு நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டலையா? சின்ன பையனா இருக்கும்போது எங்க அப்பாவோட சர்ச்சுக்கு போவேன். சர்ச்சில் போனா அங்க மாஸ் முடிஞ்சோன்னா ஃபாதர் பாட்டு போடுவாரு மைக் செட்ல. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம். இந்த பாட்டா போட்டுக்கிட்டுப்பாங்க சர்ச்சில். நான் கேட்டுட்டு அப்படியே லைட்டா வெளியே வருவேன். எங்க திண்டுக்கல் சர்ச்சில் பக்கத்துல விநாயகர் கோயில்ல முருகன் பாட்டு போடுவாங்க, டி.எம். சௌந்தரராஜன் பாட்டு. அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. சங் 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 சத சங் சங் சங். அடுத்து சர்ச்சில் அடுத்த பாட்டு, தேங்கினி மயிலும் இயேசுவின் நாமம் தேவிய மதுரம். அடுத்து விநாயகர் கோயில் அடுத்த பாட்டு தொடங்கினான். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு வெளியே வருவேன். முகமது அலின்னு ஒரு பாய் டீ கடை, KMK காஃபி பார், சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்கு. காலையில நாகூர் அனிஃபாவோட பாட்டை போட்டு அவர் டீ போட்டுட்டு இருப்பார். அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும், அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இந்த 3 மதத்து பாட்டையும் லியோனியோட ஒரு குரல் தான் பாடிச்சு. எந்த சாமியும் என் குரலை அழித்ததாக வரலாறு இல்ல. நீ எப்படா கிறிஸ்தவ பாட்டை பாடிட்டு முருகன் பாட்டை பாடலாம், அப்படியே நீ இஸ்லாமிய மார்க்கத்தின் பாட்டை ஏன் பாடின? 3 மதத்தின் பாடலை பாட பாடதான் லியோனியோட குரல் அழகாகி கொண்டே இருக்கிறது. எம்மதமும் சம்மதம் என்ற அந்த நினைப்பை வளர்த்து கொள்ள தமிழன் என்ற ஒற்றுமை வளர வளர மதவெறியும் ஜாதி வெறியும் நம்மை விட்டு அகல வேண்டும் என்றால் தமிழ் மொழியின் மீது நமக்கு பற்று வர வேண்டும். தமிழன் என்ற உணர்வோடு ஒன்று சேர்ப்பதற்கு இந்த மாதிரி புத்தக திருவிழாக்களில் நாம் படிக்கின்ற நூல்கள் தான் நமக்கு துணை புரியும்.